யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவர். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் அதிசயமாக அற்புதமாக சந்தித்து வருகிறார். அவர் சொன்னதுல முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ನನ್ನ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ನನ್ನ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. அப்ப அவரிடத்திலே நாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக வெட்கப்பட அவர் விட மாட்டார். ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾಚಿಕೆಗೀಡಾಗುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. சோ நாம் வெட்கப்பட கூடாது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡಬಾರದು ಎಂದರೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೆ ನಾವು ಆತನನ್ನೇ ಆತುಕೊಂಡವರಾಗಿರಬೇಕು. எல்லாவற்றிலும் யாகோவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನು ಅವನ್தான் பாக்கியவான். ಆ ಮನುಷ್ಯನೇ ಭಾಗ್ಯನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக சில காரியங்களுக்கு நம்ம மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதும், சில விஷயಗಳಿಗೆ ನಾವು ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದು, சில விஷயங்களிலே யாகோவ பேரில் நம்பிக்கை வைப்பதும், ಕೆಲವು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದು அது சரியல்ல. ಅದು ಸರಿಯಾದದ್ದು. அப்படிப்பட்டவர்கள் மேல் யாகோவ பிரியமாய் இருப்பதும் இல்லை. ಅಂತವರ ಮೇಲೆ ಯಾಕೋಬನು ಪ್ರೀತಿ உள்ளவனாಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. சிறிய விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் எல்லாவற்றிற்கும் நாம் யாகோவாவையே சார்ந்து இருக்க வேண்டும். அது அவருக்கு மிகவும் பிரியமான விஷயமா இருக்கும். என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறான், என் மகள் என்னை நம்பி இருக்கிறாள், எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நான் வெட்கப்பட்டு போக விடக்கூடாது என்பதில் அவர் வைராக்கியமாய் இருப்பார். இந்த சத்தியத்தை உணர்ந்த நாம் அவர் மேல் அசையாத ஒரு நம்பிக்கையை நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் பல விஷயங்களிலே யாகோவாவை நம்புகிறோம். ஆனால் பாருங்கள், சபையை கட்ட வேண்டும் என்ற விஷயம் வரும் பொழுது கூட நாம் என்ன செஞ்சு விடுகிறோம்? யாகோவா நமக்கு தருவார் என்கிறதான நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். அப்படி நாம் அவர்கள் சொல்வதை நம்பி அவர்களிடத்திலே நம்முடைய கழுத்தை கொடுத்து விட்டால், மாட்டு வண்டிக்கு நுகத்தை பூட்டுவது போல நம்மை பூட்டி விடுவார்கள். பின்பு அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நாம் போக வேண்டியதா இருக்கும். யாகோவாவுடைய ஜனங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவர்கள் கொஞ்ச ஜனங்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கவே இல்லை. அந்த நாளிலும் அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு மறு தேசத்துக்கும், ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்திற்கும் அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். ಅವರು ಒಂದು ದೇಶದಿಂದ ಮತ್ತೊಂದು ದೇಶಕ್ಕೂ, ಒಂದು ಜನಾಂಗದಿಂದ ಮತ್ತೊಂದು ಜನಾಂಗಕ್ಕೂ ಅವರನ್ನು ಓಡಿಸುತ್ತಿದ್ದರು. யாகுஷுவா காலத்தில் என்ன நடந்தது? யாகுஷுவನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? யோவான் ஸ்நானகன் காலத்திலும் யாகுஷுவாவின் காலத்திலும், யோவான் காலದಲ್ಲಿಯೂ ಯಾகுಷುವನ ಕಾಲದಲ್ಲಿಯೂ அங்கே அவர்கள் கூட்டங்கள் நடத்தும் பொழுது, அவர் கும்புಗಳನ್ನು ನಡೆಸುವಾಗ அங்கே மற்றவர்கள் அங்கே மிகவும் போராட்டங்கள் பண்ணி அங்கே இருக்கிறவர்களை பிடித்து கொண்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಅನೇಕರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋದರು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆக எல்லா காலத்திலுமே இந்த போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறது. ಆಗಿದ್ದ ಮೇಲೆ எல்லா காலத்திலும் ಈ ಹೋರಾಟ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Matthew chapter 11 verse 12. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಆ ಕಾಲದಿಂದ ಈ ಕಾಲವರೆಗೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಬಲಾತ್ಕಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿರುತ್ತದೆ. பலாத்காரிகள் ನುಗ್ಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யோவான் ஸ்நானன் காலம் முதல்
இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப எப்படி இத ஸ்தாபன சபைகள் இதை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் என்றால், ಸ್ಥಾಪನ ಸಭೆಗಳು ಇದು ಯಾವ ರೀತಿ ಅದು ಮರುಭಾಷೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ, பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಬಲವಂತವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க அப்படி சொல்லப்படல. ಇದು ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಬಲಾತ್ಕಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದೆ. கன்னடத்துல அது ரொம்ப கரெக்டா இருக்குது. எப்பவுமே அது அட்டாக் பண்ணப்படுகிறது என்றுதான் அதனுடைய பொருள். தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிட்டு இருக்குது? மற்றவர்களால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯವು ಬೇರೆ ಊರಿಂದ ಅದು ಗುರಿಗೆ ಕಾರಣವಾಗಿದೆ. அந்த அட்டாக் பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? ಅಂತವರನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த ஜனங்களை பிடித்துக் கொண்டு போய் விடுகிறார்கள். ಆ ಬಲಾತ್ಕಾರಿಗಳು ಜನರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. இது யோவான் ஸ்நானகனுக்கு நடந்தது. ಇದು ಸ್ಥಾನಿಕ யோவாನನಿಗೆ ನಡೆದಿದೆ. யாகுஷ்வாவுக்கு நடந்தது. யாகுஷ்வாவுக்கு ನಡೆದಿದೆ. யார் இதை சொல்லுவது? ಇದು ಯಾರು ಹೇಳುತ್ತಿರುವುದು? யாகுஷ்வாவே சொல்லுகிறார். ಇದು ಯಾகுஷ்ವಾನೇ ಹೇಳುತ್ತಿರುವುದು. யோவான் ஸ்நானகன் காலத்திலும் இப்படித்தான் நடந்துச்சு. ಸ್ಥಾನಿಕ யோவாನ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇದೇ ನಡೆಯಿತು. அந்த காலம் முதல் இப்ப வரைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாகுஷ்வா இங்கே சொல்லுகிறார். ಆ ಕಾಲ ಮೊದಲುಗೊಂಡು ಈ ಕಾಲದವರೆಗೂ ಇದೇ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಯಾಗುಷ್ವಾ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சோ எப்பொழுதுமே சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் மிகவும் கொஞ்ச கூட்டமாகத்தான் இருப்பார்கள். ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಜನರು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಾಗಿರುತ್ತಾರಷ್ಟೇ. சோ அப்படிப்பட்ட சொற்ப ஜனங்களுக்கு யார் துணை? ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಯಾರು ಆಧಾರವಾಗಿರುತ್ತಾರೆ? நீங்கள் நினைக்கிறீர்களா கவர்மெண்ட் நமக்கு துணை வரும் என்று சொல்லி? ಸರ್ಕಾರ ನಮಗೆ ஆதரவாகிருக்கிறது நினைத்துக்கொள்ளுத்தீரா? அல்லது பெரிய பெரிய சபைகள் இருக்கிறதே இவர்கள் நமக்கு துணை வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಭೆಗಳು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? இவர்கள் யாரும் நமக்கு துணை செய்ய மாட்டார்கள். ಇವರು ಯಾರು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. வேண்டுமானால் நம்மை பிடித்து கொடுப்பார்கள். ಬೇಕಿದ್ದರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡುತ್ತಾರೆ. யாருமே நமக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள். ಯಾರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಬರುವುದಿಲ್ಲ. அப்போ நமக்கு ஒத்தாசை யாகோவிடத்திலிருந்து வரும். ನಮಗೆ ಸಹಾಯ ಯಾಕೋವನಿಂದಲೇ ಬರಬೇಕು. வேற எங்க இருந்தும் நமக்கு சகாயம் வராது. ಬೇರೆ ಎಲ್ಲಿಂದಲೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಬರುವುದಿಲ್ಲ. ஆகவே நம்முடைய சகாயத்திற்காக ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಸಹಾಯಕ್ಕೋಸ್ಕರ நாம் எந்த திசையிலும் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಾವು ಯಾವ ದಿಕ್ಕನ್ನು ನೋಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்தால் போதுமானது. ನಮಗೆ ಸಹಾಯ ಬರುವಂತ ಪರ್ವತಗಳಿಗೆ ಮೇಲಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತಿ ನೋಡಿದರೆ ಸಾಕು. அப்பொழுது நிச்சயமாக காரியங்கள் வாய்க்கும்படி ஆகுவச் செய்வார். ಆಗ ಆ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರುತ್ತದೆ. இதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இது ನಂಬುವವರು ಎಷ್ಟು ಜನ? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகோவா நிச்சயமாக இதை வாய்க்க பண்ணுவார். ಯಾಕೋವ ಖಂಡಿತವಾಗಲೂ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அவருடைய சித்தம் உள்ள விஷயங்கள் எல்லாமே சரியான நேரத்திலே அது நடக்கும். ಆತನ ಚಿತ್ತವುಳ್ಳದು ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. எந்த மனிதன் முயற்சி செய்தாலும் அது தடையாகாது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೂ ಅದಕ್ಕೆ ಯಾವ ಅಡ್ಡಿಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. அப்படியே அதில் ஒரு தடை வந்தால் ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅಡ್ಡಿ ಬಂದರೆ அப்ப அது யாகோவுடைய சித்தத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಅದು ಯಾಕೋವ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. யாகோவுடைய சித்தத்தில் ஒரு காரியம் அங்கே நடக்கிறது என்று சொன்னால் ಯಾಕೋವ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ தடைகள் வராது என்றல்ல. ತಡೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. தடைகள் வரும். ತಡೆಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனால் அந்த தடைகளை நாம் ஜெயித்து விடுவோம். ಆ ತಡೆಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. யாகோவா கூட இருந்து அந்த தடைகளை நாம் ஜெயிக்கும்படி செய்வார். ಯಾಕೋವ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದು ಆ ತಡೆಗಳನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ನಾವು ಅಂತ ಜನರೇ. அவருடைய சகாயத்தை தேடி ஜீவிக்கிற ஒரு ஜனங்கள். ಆತನ ಸಹಾಯವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಜೀವಿಸುವಂತ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. ஒரு நாளிலே தேவன் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் உண்டாக்குவார். ಒಂದು ದಿನ ದೇವರು ನಮಗೂ ಬೇರೆ ಜನಗಳಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த உலகம் அதை காணும்படி செய்வார். ಈ ಲೋಕ ಅದನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் நீங்கள் அனுபவித்தாலும் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರೂ யாகுஷ்வா காலத்தில் இருந்தது போலவே இந்த காலத்திலும் அப்படி கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தால் கூட ಯಾಗುಷುವ ಕಾಲದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ ಕಷ್ಟಗಳು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಅನುಭವಿಸಿದರೂ ಕೂಡ நிச்சயமாக முடிவு உண்டு. ಖಂಡಿತವಾಗಲು ಮುಕ್ತಾಯ ಇದೆ. அது ஜெயமாக இருக்கும். ಅದು ಜಯವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆம், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறபடியினாலே ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆகவே உலக பிரகாரமானவர்கள் சிந்திப்பது போல நாம் சிந்திக்க கூடாது. ಆದುದರಿಂದ ಲೋಕದವರು ಚಿಂತಿಸುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ಆದರೆ ನಮ್ಮ ಗುಡಾರಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது கூடாரம் என்று கன்னடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಗುಡಾರ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இங்கிலீஷ்ல அது என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? சிட்டிசன்ஷிப்னு சொல்லி. என்ன சொல்லி இருக்கிறது? சிட்டிசன்ஷிப். நம்முடைய குடி உரிமை. சிட்டிசன்ஷிப்னா என்ன? குடி உரிமை. குடி உரிமை. அப்ப அந்த குடி உரிமைங்கிறது எங்க இருக்குது? நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಹಕ್ಕು ನಮಗೆ ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்தியால கூட எல்லாரும் சென்சஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள்லாம் இந்தியால வந்ததை நம்ம பார்த்தோம். ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಂಕಗಳನ್ನು ಮಾಡುವ ಒಂದು ವಿಷಯ ಬಂದಿದೆ ನೋಡಿದ್ದೇವೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? இந்த நாட்டினுடைய ஒரிஜினல் சிட்டிசன்ஸ் யார் என்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் வெளியாக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்தார்கள். ಈ ದೇಶದ ನಾಗರಿಕರು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಬೇರೆಯವರನ್ನು ದೇಶದಿಂದ ಹೊರಗಡೆ ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಆ ರೀತಿ ಮಾಡಿದರು. அதை அவர்கள் உண்மையாக செய்ய மாட்டார்கள் என்பதினாலே ಅದನ್ನು ನಿಜವಾಗ್ಲೂ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ஜனங்கள் அதை எதிர்த்தார்கள். ಜನರು ಅದನ್ನು ಎದುರಿಸಿದರು. நம்முடைய குடியிருப்பு ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ இந்த உலகத்தில் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அழகா பாட்டெல்லாம் பாடுவோம். கரெக்ட். நம்முடைய குடியிருப்பு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நாம் இந்த உலகத்தினுடைய குடிகள் அல்ல. ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. நாம் பரலோகவாசிகள். ನಾವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஆகவே இந்த உலகம் நம்மை பகைக்கும் என்று யாகோஷுவா சொன்னார். ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂದು ಯಾಕೋಷುವ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நமக்கு யார் உதவி செய்வார்கள்? ನಮಗೆ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த உலகத்தில் உள்ளவர் யாரும் உதவி செய்ய மாட்டார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. யாகோவா மட்டும்தான் நமக்கு உதவி செய்வார். ಯಾಕೋವನೊಬ್ಬನೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ. பிலிப்பியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 20. ಫಿಲಿಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ದೇವರಾದ ಯಾಕೋಷುವ ಮೆಸ್ಸಿಯನು ಅಲ್ಲಿಂದಲೇ ರಕ್ಷಕನಾಗಿ ಬರುವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮುಂದಿನ ವಚನ ವಾಸಿ. ಮುಂದಿನ ವಚನ. ನಾಶನವೇ ಅವರ ಅಂತ್ಯವಸ್ಥೆ, ಒಟ್ಟೆಯೇ ಅವರ ದೇವರು, ನಾಚಿಕೆ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಅವರ ಗೌರವವು. ಅವರು ಪ್ರಪಂಚದ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವರು, ನಾವಾದರೂ ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள். நாம் பரலோக ಸಂಸ್ಥಾನದವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை யார் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ಇದು ಯಾರು ತಿಳಿದುಕೊಂಡರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಹೋದರು நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಭಾವನೆ ಇರಬೇಕು. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ. நான் பரலோகத்துக்குரியவன். ನಾನು ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. ஆகையினால தான் சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಪೌಲನ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்று சொன்னார். ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ವೇಷವನ್ನು ಹಾಕದೇ ಇರಿ. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் chapter 12 verse 2. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಬಾಧವರಾಗಿರಿ. ಹೀಗಾದರೆ ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾದದ್ದು, ಅಂದರೆ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು, ದೋಷವಿಲ್ಲದ್ದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்யணுமா? ஆமா. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் ஏன் தரிக்க கூடாது? ಈ
ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವೇಷವನ್ನು ನಾವು ಯಾಕೆ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು? இந்த உலகம் அல்லது உலகத்தில் உள்ள ஞானிகள் எல்லாம் எப்படி சொல்லுகிறார்கள்? ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜ್ಞಾನಿಗಳು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஊர் ஓடும்போது நீயும் சேர்ந்து ஓடுன்னு சொல்றாங்க. ಊರು ಓಡಿ ಹೋಗುವಾಗ ನೀನು ಓಡಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. கேட்டிருக்கீங்களா இந்த பழமொழி? யார் கேட்டிருக்கீங்களா? ஊர் ஓடும்போது நீ சேர்ந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. உலகத்தோடு ஒத்து போக வேண்டும். ಲೋಕದವರೊಂದಿಗೆ ನಾವು ಬಾಧ್ಯರಾಗಬೇಕು. இந்த உலகத்தை நம்ம எல்லாவற்றிலும் பிரிந்து நிற்க கூடாது என்று இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದರಲ್ಲಿ ಎಲ್ಲದೂ ನಾವು ಬೇರ್ಪಟ್ಟು ನಿಂತುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ಲೋಕ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ಆದರೆ ಲೋಕ ನಮಗೆ ಏನು ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ? நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லுகிறது. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ஏன்? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நீ இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. ನೀನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகோபு சொன்னார், ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನ ಅಲ್ಲದ್ದರಿಂದ நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. ஆகையால் உலகம் உங்களை பகைக்கிறது. ಆದುದರಿಂದ ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಹಗೆ ಮಾಡುತ್ತದೆ. இப்ப உலகத்திலிருந்து நமக்கு பகை வந்தால், ಈ ಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಹಗೆತನ ಬಂದರೆ, உலகத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வந்தால், ಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಕಷ್ಟ ಬಂದರೆ நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ನಾವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ಅರ್ಥ. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಈ ಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದು, உலகத்தோடும் உங்களுக்கும் சமாதானமா இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೂ ನಿಮಗೂ ಸಮಾಧಾನ ಇದೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அப்ப நாம் போகிற பாதை சரியான பாதை அல்ல. ನಾವು ನಡೆಯುವಂತ ಮಾರ್ಗ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಅಲ್ಲ. நம்மிலே ஒரு காரியத்தை பார்க்கலாம். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಬಹುದು. நம்மில் பலவீனமானவர்கள் என்ன செய்கிறோம்? ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲಹೀನರಾಗಿರುವಂತ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? உலகத்தாரோடு ಅನೇಕ விஷயங்களிலே ஒத்து போகிறோம். ಈ ಲೋಕದವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತೇವೆ. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ಅದಕ್ಕೆ ಹಲವು ಕಾರಣಗಳಿರಬಹುದು. அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ಅವರು ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಾಗಿರಬಹುದು. அவர்கள் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம். ಅವರು ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳಾಗಿರಬಹುದು. உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவர்களாக இருக்கலாம். ನಿಮಗೆ ತುಂಬಾ ಅವರು ಮುಖ್ಯವಾದವರಾಗಿರಬಹುದು. அவர்களை எப்படி முறித்துக் கொள்வது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ಅವರನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಹಾಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದೆಂದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಿ. அவர்கள் எனக்காக இதை செய்யுங்கள் என்று சொல்லி உங்களை தவறு செய்ய வைப்பார்கள். ನನಗೋಸ್ಕರ ಇದು ಮಾಡಿರಿ ಎಂದು ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪು ಮಾಡಲು ಉತ್ತೇಜನ ಕೊಡುತ್ತಾರೆ. என்னை உண்மையாக நேசித்தால் நீ இதை செய் என்று சொல்லுவார். ನೀನು ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಈ ರೀತಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. அதே ஜனத்தினிடத்தில், ಅದೇ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ, நீ என்னை உண்மையாக நேசித்தால், ನೀನು ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೆ எங்களுடைய ஆராதனைக்கு வா என்று சொல்லி பாருங்க. ನಮ್ಮ ಆರಾಧನೆಗೆ ಬನ್ನಿ ಎಂದು ಹೇಳಿ ನೋಡಿರಿ. அப்ப அவங்க உண்மையா நேசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். ಆಗ ಅವರು ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರಾ ಇಲ್ಲ ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஆனா பை மிஸ்டேக் கூட நாம அப்படி சொல்ல மாட்டோம். ನಾವು ತಪ್ಪಿನೂ ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಅವರು அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம அப்படி பேசுறதே இல்ல. ಅಂತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾತನಾಡುವುದೇ ಇಲ್ಲ. தவறு பண்ணுவதற்கு மட்டும் அவர்களோடு நாம் கூடிக்கொள்ளுவோம். ತಪ್ಪು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಒಂದು ஆனால் எங்களுடைய ஆலயத்திற்கு வாருங்கள், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு நமக்கு தயக்கமா இருக்கும். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಹಿಂಜರಿಯುತ್ತೇವೆ. அவர்களோடு கூட சேர்ந்து சாப்பிடுவோம். ಅವರೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ. அவர்களோடு கூட சேர்ந்து ಅನೇಕ சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வோம். ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಅನೇಕ ಸಂತೋಷಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நீங்கள் மாத்திரம் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஆலயத்திற்கு என்னோடு கூட கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். ಆಲಯಕ್ಕೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಬರಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ನೋಡಿರಿ. அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಹೇಳುತ್ತದೆ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿರಿ, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அது எந்த ரூபத்தில் அந்த பிசாசு வந்தாலும் சரி, ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಆ ಸೈತಾನನು ಬಂದರೂ ಸರಿ, எப்படி நீங்கள் எதிர்த்து நிற்பது? ಯಾವ ರೀತಿ ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದು? இங்கே கூப்பிடுங்கள் அவர்களை. ಇಲ್ಲಿಗೆ ಕರೀರಿ ನೀವು ಅವರನ್ನು. நாங்கள் ஆராதிக்கிற இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ನೀವು ಕರೆದು ನೋಡಿರಿ. என்னை உண்மையாக நீ நேசிக்கிறாய் அல்லவா? ನನ್ನ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಲ್ಲ? என் மேல வைத்திருக்கிற அன்பு உண்மைதானே? ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಪ್ರೀತಿ அப்படியானால் எங்களுடைய ஆராதனைக்கு நீ வா என்று சொல்லி பாருங்க. ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬನ್ನಿ ಎಂದು ಕರೆದು அவர்கள் உண்மையாய் நேசித்தால் வருவார்கள். ಅವರು ನಿಮ್ಮ ನಿಜವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಬರುತ್ತಾರೆ. இல்லையானால் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்பொழுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ವೇಷವನ್ನು ಧರಿಸಲು ನಿಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நீங்கள் எல்லா விதத்திலும் வித்தியாசமாய் இருப்பீர்கள். ನೀವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತೀರಿ. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம்
எதை குறித்து பேசுகிறது? ಈ ರೋಮರ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ಯಾವುದರ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತದೆ? முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ಆದುದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನೀವು ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. அடுத்த வசனத்தை வாசிங்க, சேர்த்து வாசிங்க. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಬಾಧವರಾಗಿರಿ. ಹೀಗಾದರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಅನುಸಾರವಾದದ್ದು, ಅಂದರೆ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು, ದೋಷವಿಲ್ಲದ್ದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. அப்போ ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டுமானால், ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ முதல் வசனமும் நிறைவேற வேண்டும், இரண்டாவது வசனமும் நிறைவேற வேண்டும். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವು ನೆರವೇರಬೇಕು, ಎರಡನೇ ವಾಕ್ಯವು ನೆರವೇರಬೇಕು. இரண்டும் சேர்ந்தால்தான் அது புத்தியுள்ள ஆராதனை. ಈ ಎರಡು ಸೇರಿದರೆ ಮಾತ್ರ ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವಕ ಆರಾಧನೆಯಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் உங்களை பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಜೀವಂತ ಬಲಿಯ ಪರಿಶುದ್ಧ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುವುದು ಒಂದು ಆರಾಧನೆ. அப்படி அர்ப்பிக்கப்பட்டதான நீங்கள் ಆ ರೀತಿ ಅರ್ಪಿಸುವಂತಹ ನೀವು இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியுமா? ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವೇಷ ಧರಿಸಲು ಸಾಧ್ಯನಾ? ஆகவே அடுத்த வசனம் அதை குறித்து சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದ ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಅದರ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. அப்ப யாரெல்லாம் உண்மையாகவே தங்களை ஜீவ பலியாக பரிசுத்த பலியாக யாகோவுக்கு அர்ப்பித்திருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಜೀವಂತ ಬಲಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಬಲಿಯಾಗಿ ಯಾಕೋವನಿಗೆ ಅರ್ಪಿಸಿದ್ದೀರೋ, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಜೀವನ ಖಂಡಿತವಾಗಲೂ ಇರಬೇಕು. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் இல்லை என்றால், ಬೇರ್ಪಡಿಸಿದಂತ ಜೀವನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நீங்கள் இப்பொழுதும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. அப்பொழுது நீங்கள் செய்கிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை அல்ல. ಆಗ ನೀವು ಮಾಡುವಂತಹ ಆರಾಧನೆ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯೂ ಅಲ್ಲ. தேவன் உங்களை அழைப்பது ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்காக. ದೇವನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. சோ நமக்கு வேறுபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். ನಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಎಂಬುದು ಖಂಡಿತವಾಗಲೂ ಬೇಕು. அதற்காக நாம் அவர்களோடு கூட சொந்தம் பாராட்டாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧಿಕರಾಗಿ ಇರಬಾರದು ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அதற்காக ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಸ್ನೇಹಿತರು ಬೇಡ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? ಆದರೆ ಅದು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? உங்களுடைய பரிசுத்தத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் எந்த அளவும் பாதிக்காததா இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಎಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಅದು ಕಡಿಮೆ ಆಗದೇ ಇರಬೇಕು. எந்த காரணத்தை வைத்தாலும் நீங்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது. ಎಂತ ಸಮಯ ಕಾರಣಗಳು ಬಂದರೂ ನೀವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡದವರಾಗಿರಬೇಕು. சோ அங்கே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 ಕೊರಿಂಥರಿಗೆ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 18 ವಚನಗಳು. 14 வாசிக்கலாம். ನೀವು ಮಿಥ್ಯ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಇಜ್ಜಾಡಬೇಡಿರಿ. ಧರ್ಮಕ್ಕೂ ಅಧರ್ಮಕ್ಕೂ ಜೊತೆಯೇನು? ಬೆಳಕಿಗೂ ಕತ್ತಲಿಗೂ ಐಕ್ಯವೇನು? ಮೆಸ್ಸನಿಗೂ ಸೈತನನಿಗೂ ಒಡನಾಟವೇನು? ನಂಬುವವನಿಗೂ ನಂಬದೇ ಇರುವವನಿಗೂ ಪಾಲುಗಾರಿಕೆ ಏನು? ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೂ ವಿಗ್ರಹಕ್ಕೂ ಒಪ್ಪಿಗೆ ಏನು? ನಾವು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಮಂದಿರವಾಗಿದ್ದೇವಲ್ಲ. ಇದರ ಸಂಬಂಧವಾಗಿ ದೇವರು, ನಾನು ಅವರಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾ ತಿರುಗಾಡುವೆನು, ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವರು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವರು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಆದುದರಿಂದ ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರಿ, ಅಶುದ್ಧವಾದ ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟದಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಕೊಂಡು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿರುವೆನು, ನೀವು ನನಗೆ ಕುಮಾರ ಕುಮಾರಿಯರು ಆಗಿರುವಿರೆಂದು ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்லுகிற இந்த காரியத்தை பாருங்கள். நீங்கள் முற்றிலுமாக வேறுபட்ட ஜனங்களா இருந்தால் மாத்திரமே அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். ನೀವು ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಆತನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அதே போல அவர்கள் மத்தியிலிருந்து பிரிந்து போனால் மட்டுமே, ಅವರ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋದರೆ ಮಾತ್ರನೇ நீங்கள் அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். ನೀವು ಅವರ ಕುಮಾರರ ಕುಮಾರ್ತೆಯರಾಗಿರುತ್ತೀರಿ. அவர் உங்கள் பிதாவாக இருப்பார். ಆತನು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿರುತ್ತಾನೆ.
ನಡೆಸುತ್ತಾನೆ. அப்ப இது எவ்வளவு சீரியஸான விஷயம் என்று பாருங்கள். ಇದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நாம் இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்போமானால், ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ, ஏன் அந்த வேஷத்தை நாம் தரிக்கிறோம்? ಏಕೆ ಆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? யாரை பிரியப்படுத்தும்படியாக இந்த வேஷத்தை நாம் தரிக்கிறோம்? ಯಾರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ವೇಷವನ್ನು ಧರಿಸುತ್ತೇವೆ? சொல்லுங்க, அது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ಅದು ನೀವೇ ಹೇಳಬೇಕು. நீங்கள் செய்கிற இந்த காரியங்களை யாரை பிரியப்படுத்துவதற்காக செய்கிறீர்கள்? யாகுவாவையா? ನೀವು ಮಾಡುವಂತ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತೀರಿ? ಯಾವನನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರನಾ? உலக மனிதர்கள் மத்தியிலே, ಲೋಕ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்கள் தலை உயர்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ತಲೆ ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஆனால் யாகுவாவுக்கு அது பிரியமா இல்லையா என்று நீங்கள் ஒரு காலம் அதை சோதித்து பார்ப்பதில்லை. ಅದು ಯಾವನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಇಲ್ಲ ಎಂದು ನೀವು ಯಾವ ಒಂದು ದಿನನೂ ಅದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த வசனத்திலே அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ತುಂಬಾ ತಿಳುವಳಿಸಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. நீங்கள் இவைகளையெல்லாம் விட்டு பிரிந்தால் மட்டுமே நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ನೀವು ಇವುಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. மிக எளிதாக சொல்லிவிடலாம். ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳಬಹುದು. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ಇಲ್ಲಿ 2-3 ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತಾರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. ஆகையினாலே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று தைரியமாக நீங்கள் சொல்லலாம். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂದು ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் இதை என்ன செய்வது? ಆದರೆ ಇದನ್ನು ಏನು ಮಾಡುವುದು? நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் அவர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார். ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡರೆ ಆತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆக நமக்கு கண்டிப்பாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவசியம். ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ಜೀವನ ಬೇಕೇ ಬೇಕು. எல்லா விஷயங்களிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா விஷயದಲ್ಲೂ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡವರಾಗಿರಬೇಕು. ஒருவேளை நான் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு இப்போ இது சம்பந்தமான சத்தியத்தை நான் சொல்லுவேனானால், ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸತ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದಾದರೆ, ஒருவேளை 3/4 பேர் நாளைக்கு கூட்டத்துக்கு வர மாட்டீங்க. ಮುಕ್ಕಾಲು ಭಾಗ ಜನ ನಾಳೆ ಕೂಟಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு நீங்க வர மாட்டீங்க. ಬರುವ ಶುಕ್ರವಾರ ಆರಾಧನೆಗೆ ನೀವು ಬರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அது உங்கள் இருதயத்தை குத்தும். ಅದು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾಟುತ್ತದೆ. ஆகவே உங்களால அதை செய்ய முடியாது. ಆದ್ದರಿಂದ ಅದು ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தான் நாம் யாகுவாவுக்கு கொடுத்திருக்கிறோம். ಏಕೆಂದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ನಾವು ಯಾಹೋವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. பாக்கி எல்லாம் நாம் உலகத்தோடு தான் ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். ಮಿಕ್ಕಿದ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. கிட்டத்தட்ட ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಹೆಚ್ಚುಕಮ್ಮಿ ನಮ್ಮ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರ ಹಾಗೆ ನಾವು ಜೀವನ உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವವರ ಹಾಗೆ ನಾವು ಜೀವನ ನಡೆಸುತ್ತೇವೆ. நாம் ஒரு காலம் யோசித்து பார்ப்பதில்லை. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் நம்மை பிரித்தெடுத்ததான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಬೇಕಂತ ಜೀವನ ಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರಲ್ಲ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 40. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ವಚನ. ಬೇರೆ ಅನೇಕವಾದ ಮಾತುಗಳಿಂದ ಅವನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ನುಡಿದು ವಕ್ರ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಈ ಸಂತತಿಯವರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಅವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದನು. ஆமா, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்ப இங்கே கூட என்ன சொல்றாரு பாருங்க. ಇಲ್ಲಿಯೂ ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ಈ ಸಂತತಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லது இந்த சந்ததியை விட்டு விலகினால் மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ಈ ಸಂತತಿ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಿರಿ. எல்லா விஷயத்திலும் அவரோடு கூட இருந்து கொண்டு, ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು, அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் நாமும் செய்துவிட்டு, ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿ நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று நினைத்தால் அது ஒரு புத்தி உள்ள ஆராதனை அல்ல. ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ಅದು ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯೂ ಅಲ್ಲ. என்னாகமம் நம்பர்ஸ் 24ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்பர்ஸ் சாப்டர் 24 நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 9.
ಅರಣ್ಯಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಬೆಟ್ಟ ಶಿಖರದಿಂದ ನಾನು ಅವರನ್ನು ಕಂಡೆನು, ಗುಡ್ಡದಿಂದ ಅವರನ್ನು ನೋಡಿದೆನು. ಆ ಜನಾಂಗವು ತಾನು ಇತರ ಜನಾಂಗಗಳಲ್ಲವೆಂದು ಭಾವಿಸಿಕೊಂಡು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ வாசிಸುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யாகுவா நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். யாகுவா நம்மிಂದ ಆತನು ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகவாசி. ಮೊದಲನೇದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ, ನನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. அப்படியா? நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் தேவனுக்குரியவன். ನಾನು ಈ ಲೋಕದವನಲ್ಲ, ನಾನು ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. சோ அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அனுபவம் கண்டிப்பாக உண்டாயிருக்க வேண்டும். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ ಅನುಭವ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮಗಿರಬೇಕು. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்திலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದಂತ ಜೀವನವಾಗಿರಬೇಕೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. மற்றவர்களிடத்திலிருந்து நாம் மாறுபட்டவர்கள் என்பதை நாம் இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ನಾವು ಬೇರೆಯವರಿಂದಾಗ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾದವರು ಎಂದು ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. இந்த வார்த்தையை சொன்னவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದವನು ದೇವರ ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ, கள்ள தீர்க்கதரிசியாகிய பீலையாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். ಅವನು ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಯಾದ ಬಿಳಾಮನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு இதை பேசுகிறான். ಅವನು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಕೊಂಡು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. தேவனுடைய ஆத்மா பொய் சொல்லாது, ದೇವರ ಆತ್ಮ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ಈ ಜನಗಳು ಬೇರೆ ಜಾತಿಗಳೊಂದಿಗೆ ಬೆರೆಯದೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதோ, ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದೋ, ஜாதிகளோட கலந்து கொள்ளுவதோ, ಅನ್ಯ ಜಾತಿಗಳ ಒಂದಿಗೆ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುವುದೋ நிச்சயமாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. அவர் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை. ಅವರು ಅದನ್ನು ಎಂದಿಗೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கிறோம் நாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ನಾವು, என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ನನ್ನ ಆರಾಧನೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸು ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ நம்முடைய ಮಾಡುತ್ತೇವೆ. ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், ನಮ್ಮ ಆರಾಧನೆಯು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்தால்தான் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ವಿವೇಕಪೂರ್ವವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಆತನು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. நான் எனக்கு இஷ்டமான ஆராதனையை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா நான் நல்ல மனசுல செய்கிறேன் என்று சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ತನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಿದ್ದರೂ ಯಾರಾದರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು, ನಾನು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿಂದ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவர் உங்களுடைய நல்ல மனதை பார்ப்பதில்லை, ಆತನು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவர் பார்ப்பதெல்லாம் தம்முடைய வார்த்தையை பார்க்கிறார். ಆತನು ನೋಡುವುದೆಲ್ಲ ತನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அப்ப நாம் செய்வதெல்லாம் வார்த்தையின்படி இருந்தால் மட்டுமே அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ನಾವು ಮಾಡುವುದೆಲ್ಲ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಅದನ್ನು ಆತನು So, ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. இங்கே ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி பார்த்தோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವದ ಆರಾಧನೆ ನೋಡಿದ್ದೆವು. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆராதனையை பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்க. Hebrew chapter 12 ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ last two verses. 12ನೇ ವಚನ 28-29 ವಚನಗಳು. ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಭಯದಿಂದಲೂ ಮಾಡೋಣ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ದೇವರು ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நீங்க யாரு? நீங்கெல்லாம் யாரு? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವವರು. அசைந்து போகிற ஒரு ராஜ்யத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடவில்லை. ಕದಲುವಂತ ರಾಜ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕಟ್ಟಳೆ ಇಡಲಿಲ್ಲ. ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இது என்ன அசைவுள்ள ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು, ಯಾವುದು ಕದಲಿಸಲಾರದಂತ ರಾಜ್ಯ, ಯಾವುದು ಕದಲುವಂತ ರಾಜ್ಯ. 5 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறது, 5 ವರ್ಷ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರವಿದೆ, 5 வருஷம் பிஜேபಿ ஆட்சிக்கு வந்து விடுகிறது, 5 ವರ್ಷ ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರವಿದೆ, இன்னும் சில இடங்களிலே கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து விடுகிறது. ಇನ್ನು ಬೇರೆ ಕಡೆ ಹಲವು ಪಕ್ಷಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனால் காரணம் என்ன? அவைகள் நிரந்தரமான ராஜ்யம் அல்ல.
ಕಾರಣ ಅವು ನಿರಂತರವಾದ ರಾಜ್ಯವಲ್ಲ. அவைகள் மாறி போகிற ராஜ்யங்கள். ಅದು ಬದಲಾವಣೆ ಆಗುವಂತ ರಾಜ್ಯ. அதே போலவே இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಲೋಕದ ರಾಜ್ಯವು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஒரு சமயத்தில் யாரோ ஒருவன் மிகவும் பலசாலியாக வந்து விடுகிறான். ಒಂದು ವೇಳೆ ಯಾರೋ ಒಬ್ಬರು ತುಂಬಾ ಬಲಶಾಲಿಯಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. கொஞ்ச காலம் அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த உலகத்திலே மிகப்பெரியவராய் இருந்தார். ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲೆಕ್ಸಾ ಗ್ರೇಟ್ ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುತ್ತಿದ್ದನು. சில காலம் நெப்போலியன் மிகவும் திறமைசாலியாக இருந்தார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೆಪೋಲಿಯನ್ ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿದ್ದನು. கொஞ்ச காலம் ஹிட்லர் மிகவும் பிரபலமாக இருந்தார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಹಿಟ್ಲರ್ ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿದ್ದನು. அப்படி போல ராஜ்யங்களை பார்ப்பீர்களானால் ರಾಜ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ஒரு சில சமயங்களிலே அமெரிக்கா மிகவும் பலமுள்ள ராஜ்யமாய் இருக்கிறது. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅಮೆರಿಕ ರಾಜ್ಯವು ತುಂಬಾ ಬಲವುಳ್ಳ ರಾಜ್ಯವಾಗಿತ್ತು. சில சமயங்களிலே சைனா மிகவும் பலமுள்ள ராஜ்யமாய் மாறிவிடுகிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಚೈನಾ ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿತ್ತು. அதே போல நீங்கள் தேவனுடைய விஷயங்களிலே கவனித்தீர்களானால் ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ದಾದರೆ சில சமயங்களிலே ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் மிகவும் பலமுள்ள ஸ்தாபனமாய் மாறிவிடுகிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ರೋಮ ಕಥೋಲಿಕ ಸಭೆ ತುಂಬಾ ಬಲವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சில சமயங்களிலே புராட்டஸ்டன்ட் மிகவும் பெரிய ஸ்தாபனமாய் மாறிவிடுகிறது. ಪ್ರಾಟೆಸ್ಟೆಂಟ್ ತುಂಬಾ ಬಲಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இவைகள் எல்லாம் அசைவுள்ள ராஜ்யங்கள். ಇವು ಎಲ್ಲವೂ ಕದಲುವಂತ ರಾಜ್ಯಗಳು. ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ ಆದರೆ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತದ್ದು அசைவில்லாத ராஜ்யம். ಅದು ಕದಲಲಾರದಂತ ರಾಜ್ಯ. என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒரு ராஜ்யம். ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ರಾಜ್ಯ. ஹalleluya ஹalleluya. அந்த ராஜ்யத்தை பெற போகிறவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕಾದರೆ பயத்தோடும் ಭಯದಿಂದಲೂ பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஆக தேவன் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ಆದ್ದರಿಂದ ವಿವೇಕವುಳ್ಳ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் நம் நடுவில் இருப்பார். ಆಗಲೇ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. இப்பொழுது என்ன ஆராதனை? ಈಗ ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ಈಗ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆಯು. ஹalleluya. அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படியாக ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ பெருமையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்கள் தகுதிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ನಿಮ್ಮ ಅರ್ಹತೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்கள் பலத்தை நம்பியிருங்கள் என்று சொல்லவில்லை. ಬಲವನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿರಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்கள் பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஆக ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபையை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாய் நாம் அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ಷಣನೂ ನಾವು ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದರೆ அந்த ஆராதனை அவருக்கு பிரியமான ஆராதனையாய் மாறிவிடுகிறது. ಆರಾಧನೆ ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳ ಆರಾಧನೆಯಾಗಿ ಬದಲಾವಣೆ அந்த ಆಗುತ್ತದೆ. ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் மாறிவிடுகிறது. அந்த ಆರಾಧನೆಯು ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ಣ ಆರಾಧನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ನಮ್ಮ ರಾಜ್ಯವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಲ್ಲ. அது அசைவுள்ள ராஜ்யம் அல்ல. ಅದು ಕದಲಲಾರದಂತ ರಾಜ್ಯ. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அசைவில்லாத ராஜ்யம். ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಕದಲಿಸಲಾರದಂತ ರಾಜ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த ராஜ்யத்திற்கென்று அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு காலமும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಲೋಕಕ್ಕೆ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே, ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತುಗಳಿಂದ, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளினாலே, ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಯೋಚನೆಯಿಂದ, உங்களுடைய செய்கைகளினாலே, ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ, உங்களுடைய நடத்தையினாலே, ನಡವಳಿಕೆಯಿಂದ, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்னாலே ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರದಿಂದ எந்த விதத்திலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளும் பொழுது ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವಾಗ உங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆராதனை புருஷன் நம் நடுவில் இருப்பார். ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆರಾಧನೆ ಪುರುಷನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அப்பொழுது நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்தோம் என்ற திருப்தியோடு நாம் கடந்து செல்ல முடியும். ಆಗ ನಾವು ವಿವೇಕಪೂರ್ವ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ತೃಪ್ತಿಯಿಂದ ನಾವು ಹೋಗಬಹುದು. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்தோம் என்ற திருப்தியோடு நாம் கடந்து செல்ல முடியும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂದು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿ ನಾವು வீட்டில் ಹೋಗಬಹುದು. போய் நன்றாக இந்த விஷயங்களை தியானி. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ವಿಷಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. யாகோவுக்கு சித்தமானால் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து நாம் பேசலாம். ಯಾಹೋವನಿಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು
ನಡೆದುಕೊಂಡು ಮುಂದೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಆರಾಧನೆ ಎದು? ವಿವೇಕಪೂರ್ವದ ಆರಾಧನೆ ಯಾವುದು? யாகோவுக்கு பிரியமான ஆராதனை எது? ಯಾಕೋವನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಯಾವುದು? இன்னும் எத்தனை விதமான ஆராதனைகள் இருக்கிறது? ಇನ್ನು ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಆರಾಧನೆ ಇದೆ? இதிலே நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்டது? ಇದರಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ಯಾವುದು? நாம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು? இவளை எல்லாம் வரும் காலத்திலே நாம் தியானிக்கலாம் பிரியமானவர்களே. ಎಲ್ಲವೂ ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ ಪ್ರಿಯರೇ. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Our loving heavenly Father, we praise and thank you for this wonderful time. We believe that you have spoken to us through your words. அப்பா, உம்முடைய வசனத்தை கேட்கிற காதுகளையும் கீழ்ப்படுகிற இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் ஐயா. Father, please grant us the ears to hear your word and the heart to obey your word, Father. Yes, we heard, Father, that we have been called to inherit the unshakable kingdom, Father. ஐயா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் என்று எங்களை நீர் அழைத்தீரப்பா. அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். Father, help us that we become able to enter into that kingdom, Father. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்து bless everyone, Father, individually and as a family, Father. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷோ மசீக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.